ஒரு ஆண் கண் திறக்கிறான். தன்னை ஒரு பெட்டிக்குள் சிக்கியிருப்பதாக காண்கிறான். அவனுக்கு எதுவுமே ஞாபகமில்லை. தான் யார், இங்கு என்ன செய்கிறான் என்பதற்கே புரியவில்லை. வெளியில் 5 இதே மாதிரியான பெட்டிகள். ஜாக் உதவிக்காக கத்துகிறான். ஆனால் எந்த பதிலும் இல்லை. மற்ற பெட்டிகள் எல்லாம் காலியாகவே தெரிகின்றன. ஜாக் மட்டும்தான் இங்கு. அவன் பெட்டியை திறக்க முயற்சிக்கிறான். காலால் அடிக்கிறான். உடம்பை கொட்டுகிறான். ஒண்ணுமே வேலை செய்யவில்லை. அந்த பெட்டி ரொம்பவே வலிமையானது. தவிப்பில் சோர்ந்த ஜாக் தன்னிடம் கைபேசி இருப்பதை ஞாபகப்படுத்துகிறான். விரைந்து எடுத்து அவசர அழைப்பு செய்ய முயற்சிக்கிறான். ஆனால் எந்த நெட்வொர்க் சிக்னலும் இல்லை. மறுபடியும் வலியாய் முயற்சிக்கிறான். ஆனால் வீண் முயற்சி. விடையாமலே போய்விடலாம் என நினைக்கும் தருணத்தில் ஜாக் கவனிக்கிறான். மரப்பெட்டிகள் முட்டைகளால் கட்டப்பட்டிருக்கின்றன. அவன் சாவியை ஸ்க்ரூ டிரைவராக மாற்றி மெதுவாக அந்த முட்டைகளை திருப்ப முயற்சிக்கிறான். யோசனை நல்லதே, ஆனால் செயலில் கடினம். முழு நாள் சிரத்தை பிறகு ஒரு பக்கம் முட்டைகளை திறக்க முடிகிறது. ஆனால் வெளியேயும் நெயில் பண்ணப்பட்டிருப்பதை கண்டுபிடிக்கிறான். ஜாக் உடைந்து போகிறான். சோர்வும் பசியும் சேர்ந்து அவனை மயக்கத்தில் தள்ளிவிடுகிறது. அடுத்த காலை அவனுக்கு ஒரு அதிர்ச்சி. பெட்டிக்குள் தண்ணீர் மற்றும் சாப்பாடு. அவசர காலை உணவுக்குப் பிறகு வெளியில் தரையில் ஒரு நோட்புக் கிடப்பதை கண்டுபிடிக்கிறான். ஷூலேஸும் ஜாக்கெட்டும் சேர்த்து ஒரு ஹூக் உருவாக்குகிறான். பல்வேறு முயற்சிகளுக்குப் பிறகு நோட்புக் அவனது கையில். அதை திறந்தவுடன் அதற்குள் சில நேர்மறை மற்றும் புகைப்படங்கள். பார்த்தவர்களே இல்லாத முகங்கள். அவனது புகைப்படம் கூட இருக்கிறது. ஜாக் முற்றிலும் குழப்பத்தில் மூழ்குகிறான். அதே நேரத்தில் மேலே ஒரு ஹெலிகாப்டர் சத்தம். அவன் ஜன்னலுக்கு ஓடுகிறான். உதவி, உதவி செய்யுங்கள் என்று கத்துகிறான். ஆனால் ஹெலிகாப்டரின் பெரும் சத்தத்தில் அவனது குரல் அடங்கிவிடுகிறது. தனது கைபேசியில் இறுதியான வார்த்தைகளை பதிவு செய்கிறான். இரவு நேரம். அருகிலுள்ள பெட்டியில் ஒளி எரிய ஆரம்பிக்கிறது. ஜாக் திரும்ப எழுந்து பார்ப்பான். மற்றொரு நபர் உள்ளே கொண்டு வரப்படுகிறார். ஜாக் விரைந்து கருப்பு பட்டா அணிந்த ஆட்களை தடுக்க முயற்சிக்கிறான். ஆனால் அவர்கள் எந்த பதிலும் இல்லாமல் சென்று விடுகிறார்கள். ஜாக் குழப்பத்தில் பக்கத்து பெட்டியிலிருந்து எந்த சலனமும் இல்லை.